இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஆடி பூரம் பற்றிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே இந்த பூரம் அப்படிங்கிறது, அதாவது பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட ஆடி மாதம் வரக்கூடிய பூரத்திற்கு அற்புதமான ஒரு மேன்மை இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆடி பூரம் வரக்கூடிய அன்றைய நாளில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஆடி பூரத்தன்று சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி, கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயசில் இருந்தாலும் பெண்கள், அதாவது அம்மன் மாதமாக கொண்டாடப்படுகிற இந்த ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்த கோயிலுக்கு, அதாவது அம்மனுக்கு வளையல் வாங்கி வளையல் காப்பு சாத்தி பிரார்த்தனை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, மாலை, பூ மாலை அல்லது கொஞ்சமாக புஷ்பம், அது கூட கொஞ்சம் வளையல், அதாவது 12 வளையல் என்று சொல்லக்கூடிய 1 டஜன் வளையல் வாங்கி, அதுவும் கண்ணாடி வளையல் வாங்கி அம்மனுக்கு சாத்தி உங்களுடைய அகத்தில் இருக்கக்கூடிய பொந்தியில் இருக்கக்கூடிய அதாவது வேண்டுதல்களை பிரார்த்தனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. சாதாரண கன்னி பொண்ணாக இருந்தது அப்படின்னா காலத்தில் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆடிப்பூர வழிபாடு கொடுக்குது. அதே மாதிரி திருமணமான சுமங்கலி பெண்ணாக இருந்தது அப்படின்னா வெகு சீக்கிரமே புத்திர பாக்கியத்துக்கு உண்டான பலன்களை கொடுக்குது. அதே மாதிரி தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமும் இந்த ஆடிப்பூரத்தில் கிடைக்குது. அதே மாதிரி கர்ப்பிணியான பெண்களுக்கு சுக பிரசவம் கிடைக்கக்கூடியது. சுக பிரசவம் அப்படிங்கிறத விட அதற்கும் மேலாக பிறக்கக்கூடிய குழந்தை, அதாவது ஜனனமாக கூடிய குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யோகமான நேரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த ஆடி பூரத்தில் கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. அதனால ஆடி பூரத்தன்று உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வெத்தலை பாக்கோடு மஞ்சள் கிழங்கு கொடுக்கலாம், அல்லது சேலை ஜாக்கெட் என்று சொல்லக்கூடிய வஸ்திரத்தை தானம் பண்ணலாம். அப்படி வசதி இல்லாதவங்க கண்டிப்பாக அம்மன் கோயிலில், உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் அம்மனுக்கு வளையல் வாங்கி தருவது, வெத்தலை பாக்கு மஞ்சள் கிழங்கு வாங்கி தருவது, அதில் கண்டிப்பாக முடிஞ்சால் அம்மனுக்கு வஸ்திரம் வாங்கி தருவது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் வெகு விரைவிலேயே நிறைவேறக்கூடிய பாக்கியங்களை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறதா ஆடி பூரத்தினுடைய அற்புதமான விதி.